வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள். ஆசிரியர் சண்முக வேலாயுதம் எழுதிய அந்த புத்தகம் நம்மளுடைய பாடத்திட்டத்திலே கொடுத்துருக்குறாங்க. அவருடைய அந்த புத்தகத்தை தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் பார்க்க இருக்கிறோன்னா, மொழிபெயர்ப்பு விளக்கம், மொழிபெயர்ப்பு வகைகள், மொழிபெயர்ப்பு நோக்கமும் பயனும், மொழிபெயர்ப்பு கொள்கைகள், மொழிபெயர்ப்பு சிக்கல்கள், மொழிபெயர்ப்பின் தோற்றம் வளர்ச்சி வரலாறு, அதுக்கப்புறம் துணை நூல் பட்டியல், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல்ல மொழிபெயர்ப்பு விளக்கம் அதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். மொழி பெயர்ப்பு அப்படிங்கிற இரண்டு சொற்களுடைய இணைவில் தான் நமக்கு என்ன செய்யுது, இந்த பெயர் உருவாகுது. மொழிபெயர்ப்பாளர்கள் தங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கண்ணோட்டத்தோட மொழிபெயர்ப்பு செய்கிறது ஒன்றும் அதற்குரிய விளக்கமும் தனித்த நிலையிலும் காணப்படுகிறது. எனினும் ஒரு மொழியில் உள்ள கருத்தினை மற்றொரு மொழிக்கு மாற்றுதல் அப்படிங்கிற அடிப்படை உணர்வில் எல்லாருமே ஒன்றுபடுறாங்க. மொழிபெயர்ப்பை பற்றி அறிஞர்கள் நிறைய பேரோட கருத்துக்கள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அறிஞர்கள் தரக்கூடிய விளக்கங்கள் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இதில் உள்ள செய்திகளை பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, மொழிபெயர்ப்பை நாம் பொதுவாக மொழிபெயர்ப்பை பற்றிய விளக்கத்தின முதலாவதாகவும், மொழிபெயர்ப்பின் இயல்பினை எடுத்து எம்புகின்ற கூற்றுகளை இரண்டாவதாகவும், மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது இவ்வாறு தான் அமைய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பை மூன்றாவதாக நோக்குதல் நலம். இப்போ இதில் நமக்கு வரிசைப்படுத்துக அல்லது கூற்று காரணம் இதில் கொடுத்து கேட்கலாம். முதல்ல என்னென்னா, மொழிபெயர்ப்பை பற்றிய விளக்கம், அது முதலாவது. மொழிபெயர்ப்பின் இயல்பை சொல்வது இரண்டாவது. மொழிபெயர்ப்பு இவ்வாறு தான் அமையணும்னு நமக்குள்ள எதிர்பார்ப்பை சொல்கிறது மூன்றாவது. முதலாவதாக மொழிபெயர்ப்பை பற்றி பொதுவாக விளக்கங்களை பற்றி எண்ணுகின்ற போது நாம் அதனை பொதுவான எண்ணங்கள் அப்படின்னும் சிறப்பான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லியும் இரண்டு நிலையில் பிரிக்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மொழிகளுக்குள்ளே போடும் பாலத்திற்கு ஒப்பாகும். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மொழிகளுக்குள்ளே போடும் பாலத்திற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா, எஸ்.என். ஸ்ரீ ராமதேசிகன். எந்த நூலில் அப்படின்னா, இருமொழி இலக்கிய இன்பம், அந்த நூலில் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார் ராமதேசிகன் குறிப்பிடக்கூடிய முதல் கூற்று. அதோடு மட்டும் இல்லாமல் இதை தாண்டி சிந்திக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, மூல படைப்பில் உள்ள எண்ணங்களை முழுவதும் இன்னொரு மொழியின் மாற்றி எழுதுவது மொழிபெயர்ப்பு பணி அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். மூல மொழியில், அதாவது ஒரு மொழியில் இருக்கக்கூடிய புத்தகத்தை அப்படியே இன்னொரு மொழிக்கு மாற்றி எழுதுவது. இந்த விளக்கத்தோட சொல்கிறது யாருன்னா, மீனாட்சி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மொழியின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றொரு மொழிக்கு மாற்றுகின்ற வழியாக அமைகின்றது. ஒரு மொழியின் எண்ணங்கள் கருத்துக்கள் இதை மற்றொரு மொழிக்கு மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மீனாட்சி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, ஒரு மொழியின் கண் உள்ள அறிவார்ந்த இன்பியல் மரபுகளை மற்றொரு மொழிக்கு மாற்றுவதை மொழிபெயர்ப்பின். இன்பியல் மரபுகளை மற்றொரு மொழிக்கு மாற்றுவது அப்படின்னு சொல்லி இந்த மொழிபெயர்ப்பை பற்றி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த இன்பியல் கருத்துக்களை மாற்றுவது அப்படிங்கிறது சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மவுடன் அப்படிங்கிறவர் இந்த நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கருத்து நமக்கு இதில் இருக்கிற கூற்று, இன்னொரு கூற்று என்னென்னா, ஒரு மொழியின் கண்ணுள்ள செய்திகளை வேறொரு மொழியில் பொருள் வேறுபாடு இன்றி சுவையும் தன்மையும் குறையாமல் அப்படியே மாற்றுவதற்கு மொழிபெயர்ப்பு என்று பெயர் அப்படின்னும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த கருத்து சொல்கிறது யார் அப்படின்னா,
இந்த கோவிந்தராஜன் மொழி திறன்களும் சில சிக்கல்களும் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இப்போ இது எல்லாமே நமக்கு குறிப்புகள், இந்த கூற்றுகள் கொடுத்து கேட்பாங்க, யாருடைய கூற்று இது அப்படின்னு சொல்லி. அதனால் அதை நம்ம என்ன செஞ்சணும், பார்த்துக்கணும். அடுத்து மொழிபெயர்ப்பு கலையும் கைத்திறனும் அடங்கியது. அதாவது மொழியை சுதந்திரமாகவும் கற்பனை திறனோடும் படைப்பு திறத்தோடும் அமைத்து அதை சரியாக கையாளுகின்ற திறனை தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அப்படின்னு இந்த கருத்தை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் ஐ எம் ஃபைனலி லைரன்ஸ் லாட்டிங் நமக்கு இந்த கட்டுரை மட்டும் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செய்யலை. இந்த பெயர், அவருடைய பெயர் எதுவும் இதில் குறிப்பிடப்படவில்லை. சரி, அடுத்தால ஒரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சீரிய பணியை பற்றி சில பொது நோக்கான கருத்துக்களையும் அதன் பிற்பாடு அதனை சற்று தெளிவாக சிறப்பு விளக்கங்கள் என்ற அடிப்படையிலும் பார்த்தோம். இந்த விளக்கங்கள் எல்லாம் பொறுத்தளவில் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வரையறை வகுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இன்றளவும் கூட இந்த துறையை பொறுத்தளவு இந்த நிலை தான் என்ன செஞ்சிட்ருக்கு, மொழிபெயர்ப்புக்குன்னு நம்மளால் ஒரு வரையறை கொடுக்க முடியாது அப்படின்னே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தால ஒரு கருத்து என்னென்னா, ஒவ்வொரு மனிதனின் மனநிலையினையும் கருத்தில் கொண்டால் மொழிபெயர்ப்புக்கு முடிவென்பதே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்ப தான் அது இருக்கும். இதை சொன்னது யாருன்னா பிஷப் ஃபேன்கிராஃப்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையினையும் கருத்தில் கொண்டால் மொழிபெயர்ப்பிற்கு முடிவென்பதே இருக்காது. இது பிஷப் ஃபேன்கிராஃப்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மொழியில் உள்ள கருத்தை இன்னொரு மொழிக்கு மாற்றுவது என்ற அளவில் இந்த மொழிபெயர்ப்பினை விளக்குவது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ஒரு மொழியிலே சொல்லப்பட்ட எழுதப்பட்டவற்றின் பொருளை கூறல் அப்படின்னு அகராதியின் விளக்கம் என்ன செய்தான், ஒரு அகராதி குறிப்பிடுகிறது. டிக்ஷனரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்ட் லேர்னர் டிக்ஷனரி ஆஃப் கரண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற நூலில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னது, ஒரு மொழியில் சொல்லப்பட்ட எழுதப்பட்டவற்றின் பொருளை கூறல் அப்படின்னு மொழிபெயர்ப்புக்கு விளக்கம் டிக்ஷனரி சொல்லுகிறது. அப்புறம் இந்த வார்த்தைகளை மாற்றுகின்ற பணியாகவும் பேசப்படுகின்ற வார்த்தைகளை மாற்றக்கூடிய பணியாகவும் இருக்கிறத வாய் வழி மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இதுகளில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆங்கிலத்தில் பேச பேச இன்னொருத்தர் அதை உடனே மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறத வாய் வழி மொழிபெயர்ப்பு. இந்த விளக்கங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான தன்மை உடையது அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மொழிபெயர்ப்பின் தன்மை அப்படிங்கிற நிலையில் நம்ம நினைக்கும் போது மொழிபெயர்ப்பினுடைய பொதுவான தன்மை அதில் 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்றுன்னா, சிந்திக்கும் போது பல்வேறு கருத்துக்கள் தோன்றுவதன் விளைவாக மொழிபெயர்ப்பு பணியின் இயல்பினை சீர்தூக்கி ஒரு முடிந்த முடிவிற்கு அதனை இட்டு செல்ல முயலலாம். இப்போ மொழிபெயர்ப்புடைய தன்மையை பற்றி, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மூல மொழியிலே அமைந்த மூலத்தினை தாய்மொழியாக கொண்டவர் வழிமொழியில் படிக்கும்போது அதே உணர்வு ஏற்பட வேண்டும். மொழிபெயர்க்கும் போது நம்முடைய தாய்மொழியில் படிக்கும்போது நமக்கு அதே உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதை சொன்னது யார் அப்படின்னா எஃப் ஃபினாலே அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருக்கிறாரு. பெயர்க்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்லுக்கு சொல் பெயர் தடுக்குவதும் பெயர்ப்பாகாது. பெயர்க்கப்பட வேண்டியது பொருள் தான். சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தோம்னா அது மொழிக்கு மொழி மாறுபட்டு விடும். அதை சொன்னது யாருன்னா கோவிந்தராஜன். அப்போது மொழிபெயர்க்கும் போது சொல்லுக்கு சொல் வார்த்தைகளை நம்ம மொழிபெயர்க்கக்கூடாது, பொருளின் அடிப்படையில் அதை மொழிபெயர்க்க வேண்டும். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதே ஒரு முறையில் கடினமான இலக்கிய வேலை. இதெல்லாம் ஒரு வினாவாக வரலாம். டேஸ் என்பது ஒரு கடினமான இலக்கிய வேலை. அது முதல் நூல் எழுதுவதை காட்டிலும் அதிகமான தொல்லை கொடுப்பது. ஏன்னா சீமை ஓட்டை பிரித்து விட்டு கீற்று வைக்கும் வேலை போன்றது. சீமை ஓட்டை பிரித்து விட்டு கீற்று வைக்கிறதுக்கு பொருத்தமானது. ஒரு கட்டு கோப்பை கலைத்து மற்றொரு கட்டு கோப்பை ஏற்றுவதில் வெற்றி கொள்ள முடியாது
அப்படிங்கிற இந்த இது வந்து மொழிபெயர்ப்புக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா மொழிபெயர்க்கும்போது எழுதும்போது அவருடைய சொந்த விருப்பத்தை அப்படியே எழுதுகிறாரு. மொழிபெயர்க்கும்போது வேற ஒரு கவிஞர் எழுதின அந்த நூலினுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இவர் உள்வாங்கி புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அந்த பொருளுக்கு ஏற்ப இவர் மொழிபெயர்க்கணும். அப்போ அது ரொம்ப கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. அதே மாதிரி அடிக்கடி நிர்பந்தம் எல்லைக்கோட்டை தாண்டினால் மொழிபெயர்ப்பாவதில்லை. அப்புறம் வியாக்கியானம் தூண்டாமல் வார்த்தைக்கு வார்த்தை போட்டால் கருத்து விளங்குவதில்லை, நடையும் சரளமாவதில்லை. இது வந்து கூப்பா ராஜகோபாலனுடைய எண்ணம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கும் பொழுது அது வந்து முழுமையான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்காது, அதனுடைய கருத்தும் நம்மை வந்து சேராது. எல்லா மொழிபெயர்ப்புமே ஒரு மாயை தான். அதை தான் சூழ்நிலைக்கு தக ஏறக்குறைய சரியாக அமைத்து மொழிபெயர்ப்பாளரின் திறனால் அது மாறுபடுகிறது. எதுன்னு சொன்னால் மாயை தோற்றம் முற்றிலுமாக அமைஞ்சிருக்கு. மரபு சொற்றொடர்கள் மொழிபெயர்ப்பு அப்படின்னு அறிவிக்காமலும் இருக்குமானால் அதுவே ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு. இந்த எண்ணத்தினையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மொழிபெயர்ப்பும் ஒரு மாயை தான். அதன் சூழ்நிலைக்கு தக ஏறக்குறைய சரியாக அமைத்து மொழிபெயர்ப்பாளரின் திறனால் அது வந்து என்ன செய்கிறது, மாறுபடுது. அந்த மாயை தோற்றம் முற்றிலுமாக அமைந்துள்ளதும் மரபு சொற்றொடர்கள் தான் எனது மொழிபெயர்ப்பு அப்படின்னு என்று அறிவிக்காமலும் இருக்குமானால் அதுவே ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற கருத்து யார் சொல்கிறா அப்படின்னா PN அப்புசாமி அப்படிங்கிறவர் இந்த கருத்தை சொல்கிறார். PN அப்புசாமி அப்படிங்கிறவர். இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு கீழே அடிக்குறிப்பில் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த பெயர்களை வைத்து இந்த பாயிண்டை வச்சு நீங்கள் வந்து என்ன செய்கிறது, குறிப்பாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து மூல மொழி அறிந்த ஒருவருக்கு எந்தவித உணர்வினை ஏற்படுத்துமோ அதுபோன்று புதிய வாசகர்களுக்கு மூல நூலின் கருத்தும் உணர்வும் ஏற்படுமாறு படைக்கப்படுகின்ற ஒரு அயல் படைப்பு அப்படின்னு சொல்லி இந்த மொழிபெயர்ப்புக்கு வந்து இன்னொருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. யார்னா சிம்ப்ளே டிக்ஷனரி ஆஃப் வேர்ல்ட் லிட்ரரி ஜோசப் சிப்ளே அப்படிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அடுத்தல பாருங்க, சட்டம் பிடிக்கப்பட்ட புகைப்படமே நம் கவனத்தை கவரும்போது முன்னால் இருக்கின்ற கண்ணாடியை பற்றி பேசுவது போன்றது. அதாவது புகைப்படத்தோட சுற்றி இருக்கிற சட்டம், அந்த சட்டம்தான் பிடிச்சு அந்த புகைப்படத்தை வச்சுருக்கு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்முடைய கவனத்தை கவரும்போது முன்னால் இருக்கின்ற கண்ணாடியை பற்றி பேசுகிறது போன்றது தான். மற்றொரு அறிஞர் அதன் இயல்பை பற்றி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இதை சொன்னது யாருன்னா ஜே லேட்னன் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இந்த மாதிரி மொழிபெயர்ப்பை குறித்து பலருடைய கருத்துக்கள் பலவாறாக என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு அதை வந்து மொழிபெயர்ப்பின் இயல்பா என்றால் இல்லை என்று தான் கூற முடியும். மேற்கூறிய கருத்துக்கள் எல்லாம் பொதுவான எண்ணத்தை தருகின்றது. மொழிபெயர்ப்பின் இயல்பை பற்றி அறுதியிட்டு கூறுகின்ற நிலையில் இருவிதமான கருத்துக்கள் வருது. ஒன்று, மொழிபெயர்ப்பு நூலிலிருந்து சுருக்கமாக விளக்கமாக அமைய வேண்டும் என்றும், இன்னொரு சாரார் வந்து மொழிபெயர்ப்பு சுருக்கமாக விளக்கமாக அமையக்கூடாது. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் என்ன செய்தி இருக்கோ அதை நம்ம அப்படியே மொழிபெயர்க்கணும். ஆனால் இதில் ரெண்டு பேர் கருத்து வருது. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கருத்துக்கள் சுருக்கி நமக்கு என்ன செய்யணும், சாராம்சமாக மட்டும் கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் மொழிபெயர்க்கும் போது அந்த மாதிரி சாராம்சத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது, முழுமையாக மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது அந்த வகையில் இருவருக்கும் மாற்றாக மொழிபெயர்ப்பு ரெண்டு வகைப்படுது. ஒன்று, மூல மொழியில் உள்ள கருத்தினை மட்டும் சுருக்கமாக தருவது, அதாவது சொல்லுக்கு சொல் பொருள் கூறுவது. மற்றொன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மூல நூலிலிருந்து மொழிபெயர்ப்பு சுருக்கமாக விளக்கமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின மொழிபெயர்ப்பு என சொல்லும்போது மூல நூலில் அமைந்த கூறுகள் எல்லாமே இடம்பெறுவதும் எடுத்துக்கொண்ட பொருளின் கருத்து, நுட்பம், தெளிவு, நயம், அதுக்கப்புறம் வேண்டாதவையை விட்டு வேணுங்கிறத சேர்த்து
இந்த மாதிரி சுருக்கி விரித்து எப்படிலாம் தேவையோ அந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யணும், மாற்றி பெயர்த்துரைத்தல் தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்கிறாரு. யார்? எஸ்.என். ஸ்ரீ ராமதேசிகன். இது முதல்ல நம்ம பார்த்தோம். இருமொழி இலக்கிய இன்பம் அப்படிங்கிற நூலில் இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. மொழிபெயர்ப்பு எனப்படுவது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சொல்லுக்கு சொல்லாக பெயர்த்து அடுக்கி வைப்பது அன்று. தொடர்களில் உள்ள சொற்களுக்கு நேரான சொற்களை செய்து தொடர்களாக்கி அமைத்து விடுவதும் அன்று. தொடரில் உள்ள சொற்களுக்கு நேராக அந்த சொற்களை வந்து பெயர்த்து எடுத்து அதை தொடர்களாக அமைத்து கொடுக்குறதும் உண்மையானது கிடையாது. உண்மையில் பெயர்த்து எழுதப்பட வேண்டியது பொருள் தான். எல்லாரோட கருத்துமே பெரும்பாலும் பெயர்த்து எழுதப்பட வேண்டியது பொருள் தான் அப்படின்னு தான் இருக்குது. இதை சொன்னது கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்து தொடர்கள் உள்ள சொற்களுக்கு நேரான சொற்களை பெய்து தொடர்களாக்கி அமைத்து விடுவதும் அன்று. உண்மையில் பெயர்த்து எழுதப்பட வேண்டியது பொருள் அப்படின்னு சொல்லி கோவிந்தராஜன் சொன்ன கருத்து. அடுத்தால இவர் ஒருத்தர் என்ன கருத்து சொல்கிறாரு, யார்? கணபதி பிள்ளை. மொழிபெயர்ப்பும் சொல்லாக்கமும் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. எடுத்துக்கொண்ட பொருளின் கருத்தும் நுட்பமும் தெளிவும் நயமும் தோன்ற ஏற்றவாறு கூட்டியும் குறைத்தும் சுருக்கியும் விரித்தும் பெயர்த்தும் அமைப்பதே மொழிபெயர்ப்பாகும். அப்படிங்கிற பொருளை வந்து எப்படி நம்ம கூடுதலாக சொல்லலாம், குறைச்சி சொல்லலாம். இதே கருத்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ராமதேசிகனும் அதே கருத்தை சொல்லியிருக்காரு. கணபதி பிள்ளை அப்படிங்கிறவரும் அதே கருத்தை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அதே மாதிரி மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது மூல நூல்லேருந்து சுருக்கமாக விளக்கமாக அமைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தின் பாடாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கொண்டவர்களான சிந்தனையாக இருக்குது. ஆனால் இதற்கு மாறுபாடாக மொழிபெயர்ப்புகள் மூலத்தோடு நாம் ஏதாவது கூட்டியோ குறைத்தோ மொழிபெயர்த்தால் அது மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்பெறாமல் சுருக்கம் தழுவல் என்றே அழைக்கப்பெறும் அப்படிங்கிற கூற்றை பின்லே என்னும் அறிஞர் குறிப்பிடுகிறார். பின்லே அப்படிங்கிற அறிஞர் என்ன செய்கிறாரு, அதில் சுருக்கவோ குறைக்கவோ செஞ்சோம் அப்படின்னா அதை சுருக்கம்னோ இல்லை தழுவல் அப்படின்னு சொல்லியோ சொல்லணும் அப்படிங்கிறார். இப்போ மூலத்தின் சூழலையும் நடையையும் அவ்வாறே கொண்டிலங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாலே. இதில் ஃபினலே அப்படிங்கிறவர் தான், அந்த ஃபின்னலே அப்படிங்கிறவர் தான் இதே கருத்தையும் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அடுத்தது மூலத்தின் சூழலையும் நடையையும் அவ்வாறே கொண்டிலங்குவது. இதுக்கு முந்தின கருத்தும் அவர் சொன்னது தான், இப்பவும் அதே கருத்தை அவரவே என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. மூலத்தின் சூழலையும் நடையையும் அவ்வாறே கொண்டிலங்க வேண்டும். அடுத்து தெரியாத ஒரு மொழியில் உள்ள படைப்பை நன்றாக அறிந்த ஒரு மொழிக்கு படைக்கும் பொழுது இப்படைப்பு மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்க தகுந்த ஒரு மூலமாக அமைந்து சில சமயங்களில் இம்மாற்றங்களினால் பாதிப்படுகிறது. இதில் வந்து சுருக்கம், விரித்தெழுதுவது, குறைத்தெழுதுவது அப்படிங்கிற மாற்றத்தினால அது வந்து என்ன செய்யுது, மாற்றம் அடைந்து விடுகிறது அப்படிங்கிற கருத்து வந்து என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இப்போ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நூலினுடைய சுருக்கமாக அமையக்கூடாது, சுருக்கமாக அமைய வேண்டுமா அல்லது கூடாதா அப்படிங்கிற கருத்து கேள்விகளை இணைத்து பார்க்கும்போது மூல நூலின் கருத்து மொழிபெயர்ப்பில் இறங்கி இருத்தல் நலம் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மொழிபெயர்ப்பு சுருக்கமாக அமைந்தாலும் பரவாயில்லை, அமையாவிட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணம் தோன்றுகிறது. மொழிபெயர்ப்பு பணி அப்படிங்கிறது மிகவும் சிக்கலானது. அதனால் அந்த பணி வந்து கடினம் அப்படின்னு ஒரு சாராரும், மொழிபெயர்ப்பு பணி சிக்கலான பணியே இல்லை அப்படின்னு இன்னொரு சாராரும் சொல்கிறாங்க. இந்த இரு சாரார்களுடைய கருத்தின் அடிப்படையிலும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் அதன் கருத்தினை கவர்ச்சியினை எடுத்து சொல்ல முடியாது. மொழிபெயர்ப்பு என்பது வெள்ளியினாலான வேலைப்பாட்டில் தங்க நிற ஆப்பிளை அமைத்தது போன்று. மொழிபெயர்ப்பு என்பது வெள்ளியினாலான வேலைப்பாட்டில் தங்க நிற ஆப்பிளை வைத்தது போன்றது.
அப்படின்னு மொழிபெயர்ப்பு பணியை பற்றி சொல்கிறாங்க. அதே கருத்தை தான் ஆங்கில நாவலாசிரியரான வெர்ஜீனியா உல்ஃப் அப்படிங்கிறவர் கிரேக்க இலக்கியங்களை மொழிபெயர்ப்பில் படிப்பது என்பது பயனற்றது, மொழிபெயர்ப்பாளர்களால் ஒரு தெளிவற்ற இணைகளையே தர முடியும் அப்படிங்கிற கருத்தை வெர்ஜீனியா அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. மாதிரி இதே போன்று மொழிபெயர்ப்பியல் மூலத்தின் சுவையை எந்த அளவுக்கு தர முடியும் அப்படின்னு கூற முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ராஜேந்திர குமார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் அறைகூவலாகவும் தொடர்பு சாதன பயிற்சியாகவும் செயல்படுகிறது. அறைகூவலாகவும் தொடர்பு சாதன பயிற்சியாகவும் செயல்படுகிறது அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன் இஸ் சேலஞ்ச் அண்ட் அண்ட் எக்ஸசைஸ் இன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கட்டுரை தெரிவிக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பை பற்றி இன்னொரு கருத்து என்னென்னா, ஒரே நல்ல பகுதியை பின்லே அப்படிங்கிற அறிஞர் தான், பின்லே பார்த்தோம்ல அறிஞரும் ஒரே நல்ல பகுதியின் கெட்ட மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு பார்த்தால் மொழிபெயர்ப்பு பணி ஒரு கைத்திறனை விட சிறந்த பணி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு மொழிபெயர்ப்பினுடைய பணியை குறித்து தெளிவான விளக்கத்தை பின்லே குறிப்பிடுகின்றார். இப்போ மொழிபெயர்ப்பு சிக்கலானது சிக்கலற்றது அப்படிங்கிறத நிறைய பார்த்தோம். இதிலே ஒன்று பாருங்கள், மொழிபெயர்ப்பு மூல நூல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சரளமாகவும் மகிழ்ச்சியாகவும் சோம்பலாகவும் கம்பீரம் மற்றும் காணப்படும் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்ப்பாளரின் திறனை பொறுத்து இதில் ஏதாவது ஒன்றாக அமையும் அப்படிங்கிற கருத்தும் அங்கே என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. இந்த இரண்டு கூற்றில் பொதுவான எண்ணங்கள் விளக்கியதை நம்மளால் என்ன செய்ய முடியும், காண முடியும். இப்போ இந்த கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பின்லே தான் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ மொழிபெயர்ப்பு குறித்து அதிகமான கருத்துக்களை பின்லே எழுதியிருக்கிறாரு. பார்த்துக்கோங்க, பின்லேன்னு ஒரு தனி தலைப்பை போட்டு அவரை பற்றின அவர் சொல்கிற கருத்துக்களை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு ஒரு கோட்வேர்டு வச்சு என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். மொழிபெயர்ப்பை பொறுத்தளவில் கருத்துக்கள் மட்டுமல்ல, அதன் நடையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது அப்படின்னும் என்ன செய்யப்படுது, மொழிபெயர்ப்பு பணியை குறித்து சொல்லப்படுகிறது. இது தியோடர் சோவரி அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்து மொழிபெயர்ப்பை பொறுத்தளவில் நடை முக்கியம். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு பணி திருப்தி உறாதது, அது மற்றொருவரை கொண்டு தன் முதுகை சொரிய செய்வது போன்றதொரு செயல். மொழிபெயர்ப்பை பாருங்கள், மற்றவரை கொண்டு போய் நம்ம முதுகை சொரிய சொல்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க சொல்கிறாங்க. இது ஒரு கட்டுரையில் இடம்பெற்று இருக்கக்கூடிய செய்தி. நாம் மேற்கூறிய எண்ணங்களை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மொழிபெயர்ப்பு ஒரு சிக்கலான பணி அப்படின்னு கருதுவோர் கவிதை மொழிபெயர்ப்பினை எண்ணிதான் அவ்வாறு கருதுகிறார்களோ அப்படின்னு எண்ண வேண்டியுள்ளது. அதே நிலையில் மொழிபெயர்ப்பு பணி சிக்கலற்ற பணி அப்படின்னு சொல்லும்போது கவிதையை கவிதையாகவும் மொழிபெயர்க்கலாம் அல்லது உரைநடையாகவும் மொழிபெயர்க்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. பெரும்பாலும் இந்த மொழிபெயர்ப்பு பணி அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிக்கலான ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த பணியில் ஈடுபட நினைப்பதில் தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு தோன்றுகிறது. மற்ற நாட்டினர் கலாச்சார பண்புகளை அறிந்து கொள்ளுதல், அதுக்கப்புறம் மற்ற நாட்டினரை பற்றிய பொதுவான அறிவு, இவைகளோடு ஒருவரின் தாய்மொழி இல்லாத மொழிக்கு மாற்றம் செய்யின் அதனால் அம்மொழியின் அமைப்பினை அறிந்து கொள்ள ஒரு பாலமாக அமைகிறது. இது பின்லேயின் கருத்து. ஏற்கனவே அப்படி தான் பார்த்தோம், அதுக்கு ஒரு பாலமாக அமைகிறது. இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒருத்தர் சுருக்கமாக அமையலான்னாங்க, ஒருத்தர் சிக்கலான பணின்னு சொன்னாங்க, ஒருத்தர் சிக்கலற்ற பணிங்கிறாங்க. சில வேளையில் இதற்கான ஒரு கொள்கை ஏன் வகுக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையும் எழுந்தது தான் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் அமைந்த இந்த சிறு பகுதி. இந்த எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வகையில் மொழிபெயர்ப்பு அமைய வேண்டும் அப்படிங்கிற கருத்து தான் நம்முடைய எண்ணத்தில் உதிக்கிறது. மொழிபெயர்ப்பின் தன்மையை பற்றி அறிந்த அதனை நாம் ஏன் ஒரு எதிர்பார்ப்பாக கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையை தோன்றுது. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தழுவலாகவோ சுருக்கமாகவோ அமையலாம் அப்படின்னு சொல்லுகின்றவருடைய கருத்தை நாம் எதிர்பார்ப்பாக கொள்றதுல தவறில்லை. இந்த நிலையில் பொழுது
அணுகுகின்ற பொழுது மொழிபெயர்ப்பின் இயல்பும் ஒரு எதிர்பார்ப்பாக அமைந்து விடுகிறது. இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் நல்ல மொழிபெயர்ப்புகள் நம் காலத்தின் முக்கிய தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது. நல்ல மொழிபெயர்ப்பு இதை சொன்னது யாருன்னா லூகாஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். நல்ல மொழிபெயர்ப்பு முக்கியமான கருத்தை நல்ல தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. நல்ல மொழிபெயர்ப்புகள் நம் காலத்தின் முக்கிய தேவைகளில் ஒன்று. அதனால் மொழிபெயர்ப்பை பற்றிய எதிர்பார்ப்பும் சிறந்தது தான். அதனை மரபுநிலை, எளிமை, மூலத்தின் தனித்துவம், மொழிபெயர்ப்பின் நடை, பொதுநிலை அப்படின்னு 5 நிலையில் என்ன செய்கிறாங்க, அந்த எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க. மொழியை பொறுத்தளவில் இந்த சொற்கள் பன்னெடுங்காலமாக ஒரு மரபினை பின்பற்றி பயன்படுத்தப்பட்டு வருது. இதனை அடிப்படையாக கொண்டு நோக்கும்போது அந்த மொழிக்குரிய மரபுகள் மொழிபெயர்ப்பில் பேணப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. அந்த மொழிக்குரிய மரபுகள் மொழிபெயர்ப்பில் பேணப்படுதல். அதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் அந்தந்த மொழிக்குரிய தனித்த மரபுகள் சில இருக்குது. அது செய்யுளானாலும், உரைநடையானாலும், பாட்டானாலும், பேச்சானாலும், விளம்பரமானாலும், செய்தியானாலும் இந்த மரபு கருதி இந்த ஸ்ருதி இல்லாவிட்டால் அது நல்ல நடையில் அமைந்தது என்று சொல்ல முடியாது. அது எல்லாமே சிறப்பாக அமையணும். இது சொன்னது கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர் தான் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி இரு மொழிகளிலும் ஆன்றோர் வாக்குகளின் கருத்தொப்புமை காணப்படும் இடங்களில் எல்லாம் அவற்றை எடுத்துக்காட்டியும் படிப்பவரின் மனதிற்கு இன்பம் தரத்தக்கவாறு பழமொழிகளில் இவைவன அப்படின்னு பொருத்தியும் என்ன செய்ய வேண்டும், பொருள் கொள்ள வேண்டும். இப்படி சொன்னது மேற்படி நூல். அந்த இதில் கோவிந்தராஜனுடைய அதே நூலில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ மொழிபெயர்க்கின்ற நிலையிலே அந்தந்த மொழிக்குரிய மரபினை நம்ம என்ன செய்யணும், பேணி காப்பாற்றினால் கூட அது மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் எளிமையை மொழிபெயர்ப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வகையில் பார்க்கும்போது பெரும்பாலானோர் எதிர்பார்ப்பது எளிமை அப்படின்னு தெரிகிறது. நம்ம மொழியில் வேறு மொழியில் இருக்கிற நூலை நம்ம மொழியில் மொழிபெயர்க்கும் பொழுது அந்த எளிமை தன்மையோடு இருக்கும் பொழுது அனைவரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பு அறிஞர்களுக்கு மட்டுமல்ல சாதாரண மக்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதை சொன்னது யார் அப்படின்னா கோவிந்தராஜன் தான் இதையும் குறிப்பிடுகிறார். இதே போல மூல படைப்பை போன்று ஒரு மொழிபெயர்ப்பும் எளிமையாக அமைய வேண்டும். இது கோவிந்தராஜன் ஐயாவுடைய கருத்து தான். இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கருத்தினை பெயர்த்தல் என்ற அடிப்படையில் மூல நூலின் முக்கியத்துவம் எல்லோரும் அறிந்ததாக இருக்கிறது. மூல நூல் எந்த அளவு அதன் வாசகர்களை பாதித்திருக்குமோ அதே அளவு ஒரு மொழிபெயர்ப்பும் என்ன செய்ய வேண்டும், அந்த வாசகர்களை பாதிக்க வேண்டும், அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுவும் அந்த கோவிந்தராஜன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பகுதி தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு உள்ள சில கருத்துக்கள். மொழிபெயர்ப்பு என்பது மூல நூலின் சொற்களை கொண்டிலங்க வேண்டும், முக்கியமானது. மொழிபெயர்ப்பு ஒரு மூலநூல் போன்று தோற்றமளிக்க வேண்டும். மொழிபெயர்ப்பு மூல நூலின் நடையினை பிரதிபலிக்க வேண்டும். மொழிபெயர்ப்பு மூல நூலை ஒட்டிய காலத்தை சார்ந்தது போல் தோற்றமளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்தெல்லாம் அவர் கோவிந்தராஜனே என்ன செய்கிறாரு குறிப்பிடுகின்ற. இல்லை தியோடர் சாவரி அப்படிங்கிறவரே என்ன செய்கிறார் இந்த கருத்தை சொல்கிறாரு. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பாளரின் காலத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும். இதுவும் தியோடர் சோவரி அப்படிங்கிறவர் சொன்னாங்க. இப்போ இந்த மொழிபெயர்ப்பு மூலத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். மொழிபெயர்ப்பு மூலத்தின் தழுவலாகவோ கலப்படமாகவோ மாறிவிடக்கூடாது. மூலத்தின் பொது பாவம் மொழிபெயர்ப்பில் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்கிறது மகாராஜன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. மூல நூலின் எல்லா கூறுகளும் மறைந்து இன்னொரு மூலம் அந்த இடத்திலே தோன்ற வேண்டும். ஆனால் இடையில் ஏற்பட்ட மாற்றத்தின் எவ்வித அறிகுறியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னா பின்லே அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழிபெயர்ப்பின் நடையினை பெற்றிருத்தல் வேண்டும். மொழிபெயர்ப்பின் நடையினை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா தியோடர் சோவரி அப்படிங்கிறவர்.
இந்த சிந்தனையெல்லாம் மொழிபெயர்ப்பை பற்றிய பொதுவான நிலையை எண்ணி பார்க்கும்போது ஒரு மொழிபெயர்ப்பு மூல நூலிலிருந்து விலகியும் அதே நேரத்தில் மூல நூலில் புத்துணர்வையும் கொண்டிலங்க வேண்டும். மூல நூலிலிருந்து விலகணும், ஆனால் மூல நூலினுடைய புத்துயிரை பெற வேண்டும். இதுவும் தியோடோர் சோவரி அப்படிங்கிறவர் சொன்ன கருத்து தான். அதோட மூலத்தில் இருக்கின்றதை கூட்டாமலும் அதே நேரத்தில் குறைக்காமலும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது கணபதி பிள்ளை அவர்கள் சொன்ன கருத்து. இதோட நமக்கு மொழிபெயர்ப்பு பற்றிய விளக்கம் அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மொழிபெயர்ப்பு வகைகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.